பாஜக அரசால் நேரடியாக தமிழகத்தில் ஜெயிக்க முடியாது. சார் போன்ற நடவடிக்கைகள் தமிழகத்திற்கு எதிரானது. வரும் சட்டமன்ற தேர்தலில் தமாக அதிக இடங்களை கேட்கும். இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழில் பாருங்கள். இது தமிழர்களின் குரல். உண்மை, சமத்துவம், சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேற்று சங்கராபுரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இணைப்பு விழாவானது நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொண்டனர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அக்கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன், மத்தியில் ஆளும் பாஜக அரசும் நரேந்திர மோடியும் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த முதலமைச்சர்களை மிரட்டி அந்த மாநிலங்களில் தங்களது ஆட்சியை கொண்டு வருவது என்றுதான் சிந்திக்கிறார்களே தவிர இந்த நாட்டை எவ்வாறு முன்னேற்ற வேண்டும், கிடப்பில் உள்ள மசோதாக்கள் குறித்து கேள்வி எழுப்பது, ஆண்டிற்கு 10 கோடி இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்தது குறித்தோ அல்லது தமிழ்நாடு ரயில்வே பணிகளில் உள்ள தொய்வு குறித்தோ கவலைப்படுவதில்லை. மேலும் கல்விக்கான நிதி வழங்குவதில் உள்ள சிக்கல்கள் குறித்தோ மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது குறித்தோ கவலைப்படவில்லை என்று கூறினார். மேலும் பாஜக அரசு முற்றிலும் தமிழர் விரோத மனப்பான்மையுடன் மட்டுமே செயல்படுவதாகவும் அதனால்தான் கீழடி போன்ற அகழ்வாராய்ச்சிகளுக்கு நிதி வழங்காமல் இருப்பதாகவும் இதனை தமிழக அரசு தன்னுடைய நிதியில் இருந்து எடுத்து அந்த அகழ்வாய்களை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். அது மட்டுமின்றி தற்போது தமிழகத்தில் இந்தி திணிப்பு அதிகரிப்பதாகவும் இதேபோன்று வட மாநிலங்களில் தமிழை கட்டாயமாக்குவார்களா என்றும் கேள்வியும் எழுப்பினார். தமிழையும் தமிழரையும் அழிப்பதில்தான் பாஜக அரசு முழு மூச்சாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கூட்டணி குறித்து பேசிய அவர், நாங்கள் இன்னும் திமுக அரசின் தலைமையில் உள்ள மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் தான் இடம்பெற்றிருக்கிறோம். வரும் தேர்தலில் கண்டிப்பாக அதிக இடங்களை கேட்போம் என்றார். அது மட்டுமின்றி தமிழகத்தில் பாஜகவால் நேரடியாக ஜெயிக்க முடியாது என்ற காரணத்தினால் வட மாநிலவர்களுக்கு அதிக அளவு வாக்குரிமை அளிக்க திட்டமிடுவதாகவும் சார் போன்ற நடவடிக்கைகள் தமிழகத்துக்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.